இந்த வீடியோவில் டீப்பான ஸ்கேலப் டிசைனை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிப். எப்பவும் போல் ஸ்லீவுக்கு லென்த் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க. ஸ்கேலப் டிசைனுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தால் தான் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்ப முடியும். ரெடிமேட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் ஸ்கேலப் டிசைன் எம்ப்ராய்டரி மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோ இல்லை லைனிங் ஃபேப்ரிக்கோ 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் இந்த டிப்ஸ் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸ்கேலப் டிசைனோட எட்ஜு ஃபுல்லாக ஃபேப்ரிக் க்ளூ திக்காக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. கேப் விடாமல் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் யூஸ் ஆகுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 இன்ச் ஃபேப்ரிக்கில் அந்த ஸ்கேலப் டிசைனை அப்படியே ஒட்டி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இப்போது ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுற ஒன் சைட் ஃபுட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்லீவ் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக் வச்சு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்கேலப் டிசைன் எப்படி போகுதோ அதே மாதிரியே ஒட்டி ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க ஃபுல்லாக. ஸ்கேலப் டிசைன் ஸ்டிச் பண்ணதை 1/2 இன்ச் கட் பண்ணி எல்லா கார்னர்லையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஃப்ரண்ட் சைட் கரெக்டாக திருப்பி ஷேப் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஊசியால் அந்த ஷேப்பை எடுத்து விட்டுட்டு ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்டிச்சு போதும். இன்னும் செகண்ட் ஸ்டிச் போடணுன்னா பீட்ஸ் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செகண்ட் ஸ்டிச்சிங் ஒரு 1/2 இன்ச் கேப்லேயே போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் ஸ்கேலப் டிசைனுக்குமே லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சுக்கு போட முடியாத மாதிரி இருக்குன்னாலும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி உள்ளே கவர் பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஒரு 1/2 இன்ச் கேப்லேயே. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போட்டுருங்க. ஹைப் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய டெய்லரிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்லேயே கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.